வணக்கம் நண்பர்களே, நான் பாண்டுரங்கன். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ரயில்வே ஆனுவல் கேலண்டர் 2025 இந்த வருஷமும் ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. வித்தின் 2 monthsக்குள்ளே எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வரலாம். இந்த ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமுக்கு டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க தான் முக்கால்வாசி வேகன்சிக்கு எலிஜிபிள். ஸோ கொஞ்சம் வேகன்சிஸ்க்கு வந்து பிஎஸ்சி சிவில், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க எலிஜிபிள் வருவாங்க. இங்கே ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட் செக்டராக வச்சு அதுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜூனியர் இன்ஜினியர் பார்ப்போம். திரும்பவும் சொல்கிறேன், ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமுக்கு டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க 2 பேருமே எலிஜிபிள். 2 பேருக்கும் ஒரே எக்ஸாம் தான். சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் சிவில் முடிச்சிருக்கலாம், இல்லைனா வந்து பிஎஸ்சி சிவில் முடிச்சிருக்கலாம். அடுத்தது ட்ராக் மிஷின் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங் வந்து மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் எலிஜிபிள் வருவாங்க. அடுத்தது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ் இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதில் எலிஜிபிள் வருவாங்க. அடுத்தது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வேகன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங் முடிச்சவங்கள மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல், மிஷினிங், ஸோ இஎன்ஐ இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இதில் வருவாங்க. சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இந்த செக்டருக்குள்ள வரவங்க பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இவங்கலாம் இதில் எலிஜிபிள் வருவாங்க. இதுக்கு முன்னாடி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் எலிஜிபிள் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் மட்டும் அவங்க எலிஜிபிள் வருவாங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு தனியாக டிபார்ட்மெண்ட் உண்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களும் எலிஜிபிள் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களும் எலிஜிபிள் வருவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து பிசிஏ முடிச்சவங்க எலிஜிபிள் வருவாங்க. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேகன்சி உங்கள் ஜோனுக்கு வந்திருக்குன்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிரிண்டிங் ப்ரெஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சவங்க எலிஜிபிள் வருவாங்க. அப்புறமா வந்து டிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ முடிச்சவங்க எந்த டிப்ளமோ கேட்டகரி இருந்தாலும் எலிஜிபிள் வருவாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சவங்க அங்கே எலிஜிபிள் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் வருவாங்க. அதுக்கடுத்தது கெமிக்கல் சூப்பர்வைசர் இங்கே வந்து கெமிக்கல் டெக்னாலஜி முடிச்சவங்க எலிஜிபிள் வருவாங்க. மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இங்கே எலிஜிபிள் வருவாங்க. நீங்கள் இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் முன்னாடி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காட்டும். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயே வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ட்ராக் மிஷின் டிபார்ட்மெண்ட் இது மாதிரி எந்தெந்த செக்டர்லாம் நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்களோ அதெல்லாமே காமிச்சிடும். அதில் நீங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா போதுமானது. ஏஜ் லிமிட் பார்ப்போம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 18லேருந்து 33, பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் ஓபிசி. இங்கே 18லேருந்து 36, எஸ்சி எஸ்டிக்கு 18லேருந்து 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இங்கே சிபிடி 1, சிபிடி 2 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது. சிபிடி 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.5 மணி நேரம் 100 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து 30 மார்க் கேட்பாங்க, ரீசனிங்லேருந்து 25 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 15 மார்க்கு, ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 30 மார்க் கேட்பாங்க. சிபிடி 1 பாஸ் பண்ணால் தான் சிபிடி 2க்கு போக முடியும். உங்களுக்கு சிபிடி 1ஓட எக்ஸாம் சிலபஸ் உங்களுக்கு நான் டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். என்டிபிசி குரூப் டிக்கெலாம் என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் எங்கள் சிபிடி 1க்கும். சிபிடி 1லேருந்து சிபிடி 2க்கு போகிறவங்க வந்து 1:15 ரேஷியோ. 1000 வேகன்சி இருக்குன்னா 15,000 பேர் வந்து சிபிடி 2க்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. சிபிடி 2 எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் 2 மணி நேரம். ஓகேங்களா? ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 15 மார்க்கு, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிலேருந்து 15 மார்க்கு, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்லேருந்து 10 மார்க்கு, பேசிக் என்விரான்மெண்டல் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து 10 மார்க்கு, மீதி 100 மார்க்கு உங்களோட டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு சிபிடி 2ல் காமனாக வரப்போது தெரியுமா 50 மார்க், அதோட சிலபஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களோட டெக்னிக்கல் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஸோ இங்கே 4 டிபார்ட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில். நீங்கள் எந்த செக்டருக்குள்ளே வரீங்களோ அந்த செக்டார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அலைடு பேப்பர் தான் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ ஆட்டோமொபைல்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலுக்கு தனியாக இங்கே கொஸ்டின் பேப்பர் வராது. அவங்க வந்து மெக்கானிக்கலை தான் செலக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஐடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் எலிஜிபிள்னு சொல்லியிருந்தேன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேப்பரோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பரோ வராது. அவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் அலைடு பேப்பர் தான் வந்து செலக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். பிரிண்டிங் டெக்னாலஜி அவங்களுக்கு தனியாக அவங்க பிரிண்டிங் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் பேப்பர் வரும். அது மாதிரி கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அவங்க டிபார்ட்மெண்ட் பேப்பரும் இங்கே வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமுக்கு உங்களோட டெக்னிக்கல் பேப்பர் நல்லா தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா சிபிடி 1 நான் டெக்னிக்கல் சிலபஸாக வரும், சிபிடி 2 வந்து டெக்னிக்கல் பேப்பராக வரும். சிபிடி 1 முடிச்சு ஒரு 3 மாதத்துக்குள்ள எக்ஸாம் நடக்கும். அந்த 3 மாதத்துக்குள்ள டெக்னிக்கல் பேப்பர்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் காலேஜ் டேஸில் நல்லா டெக்னிக்கல் நாலேஜ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இவங்க கொடுத்துருக்க டெக்னிக்கல் சிலபஸில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இந்த மூணுத்துக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் இருக்குல்ல அதோட டெக்னிக்கல் பேப்பரும் இவங்க இங்கே கொடுத்துருக்க டெக்னிக்கல் பேப்பரும் 2 சிலபஸும் சேமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியரும் ஆர்ஆர்பி ஜூனியர் இன்ஜினியரும் கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா 2த்துல ஏதாவது ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக கிளிக் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 2ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை.
CPT 1 வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். அது செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டிங்கன்னா அந்த மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமோட ப்ரொமோஷன் லெவல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது ஜூனியர் இன்ஜினியர் போவீங்க. அதுக்கு அடுத்தது சீனியர் செக்ஷன் இன்ஜினியராக மாறுவீங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் டிவிஷனல் மேனேஜர், அதுக்கடுத்து டிவிஷனல் இன்ஜினியர், அடுத்தது சீனியர் டிவிஷனல் இன்ஜினியராக நீங்கள் போவீங்க. இதெல்லாம் எக்ஸாம்ஸ் இல்லாமல் நார்மல் ப்ரொமோஷனாக போகிற மெத்தட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து RPF எக்ஸாம் பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸும் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம்னு உங்களுக்கு ப்ராப்பராக நாங்கள் கைட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.